நீலகிரி மாவட்டத்திலும் கொடைக்கானலிலும் இரவு நேரங்களில் உறைபனிக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வானிலை ஆய்வு மையத்தின் இந்த திடீர் அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. மாநிலம் முழுவதும் இன்று முதல் 8ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. வடகிழக்கு பருவமழை தொடர்ச்சியாக பெய்து வந்த நிலையில் தற்போது பனியின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. இந்த வடகிழக்கு பருவமழை முடிவுடன் தருவாயில் இருக்கக்கூடிய நிலையில் நீலகிரி மாவட்டத்திலும் கொடைக்கானலிலும் இரவு நேரங்களில் உறைபனிக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அதேபோன்று பல்வேறு இடங்கள் குறிப்பாக மாநிலம் முழுவதும் இன்று முதல் வருகின்ற 8ஆம் தேதி வரை மிதமான மழை பல இடங்களில் பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதற்கு பிறகாகத்தான் வடகிழக்கு பருவமழையினுடைய முடிவுற்றல் என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். தமிழகத்திற்கு அதிக மழை பொழிவு தரக்கூடிய பருவமழையாக வடகிழக்கு பருவமழை இருந்து வரக்கூடிய நிலையில் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் மாதம் தொடங்கி தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் மழை பொழிவு கொடுத்தது. அதற்கு பிறகு மழை என்பது தற்போது நிலையில் வடகிழக்கு பருவமழையுடைய முடியும் தருவாயில் இருக்கக்கூடிய நிலையில் பனியின் தாக்கம் அதிகரித்து காணப்படுது. பல்வேறு இடங்களில் பனியின் தாக்கம் அதிகமாக இருக்கின்றன. சாலையில் வாகனங்கள் வருவது கூட தெரியாத அளவுக்கு பனியின் தாக்கம் என்பது பல்வேறு இடங்களில் அதிகரித்து காணப்படுகிறது. இந்நிலையில் பனியின் தாக்கம் மற்றும் மழை தொடர்பான அறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அந்த வகையில் நீலகிரி கொடைக்கானலில் 0 டிகிரி குளிர் என்ற வகையில் உறைபனி என்பது அதிகமாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீலகிரி கொடைக்கானல் உள்ளிட்ட பகுதிகளில் பனியின் தாக்கம் மிக மிக அதிகமாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று மழை பொறுத்தவரையில் வருகின்ற 8ஆம் தேதி வரை தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.